இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ பக்கோடா செய்ய போகிறோம். அது குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். தாமரைப்பூ பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: நீளமாக நறுக்கிய தாமரைப்பூ 1, நீளமாக நறுக்கிய வெங்காயம் 2, சிறிதாக நறுக்கிய புதினா இலை 1/2 கப், கருவேப்பிள்ளை 1/2 கைப்பிடி அளவு, சிறிதாக நறுக்கிய மல்லி இலை 1/2 கைப்பிடி அளவு, கடலை மாவு 2 கப், கார்ன்ஃப்ளவர் 1/4 கப், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. தாமரைப்பூ பக்கோடா செய்ய தேவையான பொருளை பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். தாமரைப்பூ, அதாவது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த குளங்கள் ஏரிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிறது என்னென்னா இந்த தாமரைப்பூ வந்து நல்லா மலர்ந்து இருக்கும். அதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்றைக்கி பக்கோடா செய்ய போகிறோம். நார்மலாக இந்த இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு எபிசோடில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா தாமரைப்பூ ரசம் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து தாமரைப்பூ பக்கோடா. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. ஆனால் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் அதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரோஸ் கலரில் இருக்குது, ரெட் கலரில் இருக்குது, ஒயிட் கலர்லேயும் தாமரைப்பூ இருக்குது. ஆனால் வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்கிற தாமரைப்பூ எடுத்து தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா பக்கோடா செய்ய போகிறோம். ஸோ முதல்ல நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் தாமரைப்பூ என்ன செஞ்சுருக்கேன்னா இப்படி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துடலாம். தாமரைப்பூவில் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை யூஸ் பண்ணிடாதீங்க. ஒன்லி அந்த இதழ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதையும் இப்படி சேர்த்தாச்சு. அதோட வெங்காயத்தை வந்து நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துருங்க. அதோட புதினா இலை, மல்லி இலை, பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு, இதோட கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா மணம் கொடுக்கும். இது என்ன செய்யறோன்னா நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் கடலை மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு என்ன செய்யணும், கையை வச்சு அப்படியே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுனா, ரொம்ப தண்ணியெல்லாம் விட வேண்டாம். அந்த கடலை மாவு, அந்த தாமரைப்பூ, வெங்காயம் இதை வந்து என்ன ஆகுனா அப்படியே பிணைஞ்சிங்கன்னா நல்லா அதோட ஈரத்தன்மையை என்ன ஆகுனா அந்த இதை வந்து மாவு இருக்கு இல்லையா, மாவோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள். வேணும்னா நம்ம என்ன செய்யலாம், தேவையான அளவு கொஞ்சம் கடைசியில் தேவைப்பட்டால் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். ரொம்ப விட்டுறாதீங்க, கொஞ்சம் விட்டால் போதும். வேணும்னா கூட நம்ம லேட்டர் தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் மிளகாய் பொடி, காஷ்மீர் மிளகாய் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது நம்ம வந்து இந்த பக்கோடா ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே எடுத்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோன்னா
எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஆல்மோஸ்ட் நம்மளுடைய இந்த தாமரைப்பூ பக்கோடா வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அப்படியே எடுத்துடலாம். இப்போது நம்மளுடைய இந்த தாமரைப்பூ பக்கோடா வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து ரொம்ப கடலை மாவை என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பஜ்ஜிக்கு போடுற மாதிரி போட்டுறாதீங்க. சேர்த்திங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா போண்டா மாதிரி ஷேப்பில் போயிடும். அதனால் இது வந்து பக்கோடா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். ஸோ இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை எடுத்து அப்படியே பிளேட் பண்ணிடலாம். நீங்கள் இதில் பார்த்தாலே தெரியும், பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே கேட்குது பாருங்கள், அந்த கிறிஸ்பினஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நொறுக்கும் போதே அந்த பாருங்கள் அழகாக உள்ளே வெந்திருக்கு, வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதனால் எப்போவுமே வந்து நீங்கள் ஆயிலில் நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் நல்லா சூடாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஆயில் சூடாக இருக்கும்போது இதை நம்ம சின்ன உள்ளே போடுவோம்ல, உள்ளே போட்டோன்னே என்ன ஆகும்னா அந்த ஆயிலுடைய டெம்பரேச்சர் வந்து கீழே வந்துடும். எப்போது இந்த பக்கோடா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து அந்த சூடான ஆயிலில் போடும்போது அதோடைய டெம்பரேச்சர் கீழே வரும். திரும்பி வந்து அதுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரும்போது என்ன செய்யணும்னா அந்த தீ பதத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு பக்கோடா கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னா, இதோட நீங்கள் ஒரு சட்னியோ இல்லை வந்து ஒரு புதினா சட்னியை சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பக்கோடா வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லை அப்படிம்பாங்க. பட் இங்கே வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா தாமரைப்பூ வச்சு செஞ்சுருக்கோம். தாமரைப்பூ வந்து அது எப்போவுமே வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட தான். ஏதோ ஒரு வழியில் நம்ம வந்து கொஞ்சம் சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து ஒரு டீயோட காஃபியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மழை காலத்தில் இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும்.